பாலிடிக்ஸ் பேசுறான். பாலிடிக்ஸ் 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு என்டிஏ கூட்டணியுடைய அபிஷியலா முதல் பொதுக்கூட்டத்தை மதுராந்தகத்தில் இன்றைக்கு மோடியை வரவழைத்து நடத்தியிருக்கிறார்கள். முழுக்க முழுக்க தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பொதுக்கூட்டம் பாஜக எடுத்து நடத்துகிறது அப்படிங்கிறது தான் அதனுடைய அமைப்பு, அவங்க மேடை அமைப்பு, அதில் மேடையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய படங்கள், அதெல்லாம் சொல்லக்கூடிய செய்தி. ஒரு பக்கம் மோடி, ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி. அதிமுகவுடைய ஃபவுண்டரு ஜெயலலிதா, இவங்க யாருடைய படமும் அங்கு கிடையாது. அதே மாதிரி சின்ன சின்ன படங்களாக கூட்டணி கட்சியில் இவர்கள் சேர்த்திருக்கக்கூடிய எல்லாருடைய படங்களும், இவன் பூவை ஜெகன்மூர்த்தியிலிருந்து உழவர் உழைப்பாளரா அந்த கட்சி அவர் வரைக்கும் எல்லாருடைய படங்களையும் போட்டு, அண்ணாமலை படம் எல்லாம் இல்ல நயினாரு இவங்க படம் எல்லாம் போட்டு மேடையில் ஏற்றினதே பெரிய விஷயம். நான் ஏற்ற மாட்டாங்கன்னு நினைச்சேன். ஏற்றி இன்னைக்கு ஒன்று கூட்டம்னு பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பிரேமலதா கூட்டிய கூட்டம் கூட இன்றைக்கு கூடவில்லை அப்படிங்கிறது எனக்கு. மோடி வரக்கூடிய ஒரு கூட்டத்துக்கு தேமுதிக நடத்தக்கூடிய பொதுக்கூட்டத்தின் கூட்டம் கூட வரலைன்னா ஒரு 1 மணி நேரம் லேட்டா வருவாரு அப்படின்னு கொஞ்சம் தள்ளி வச்சு, இதுக்கு பின்னாடி எடப்பாடி பழனிசாமி அவர் நினைச்சிருந்தா கூட்டம் கூட்டியிருக்க முடியும். எடப்பாடி பழனிசாமி தன் கட்சிக்காக நடத்தக்கூடிய மாநாடுகள்ல வேலுசாமிபுரத்துல 25,000 பேர்த்த கூட்டிட்டாருல, அவரால் கூட்ட முடியும். அந்த கட்சி ப்ராப்பரா ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சிருக்கக்கூடிய கட்சி கூட்டணும்னா கூட்டிடுவாங்க. இந்த நிகழ்ச்சி முழுக்க முழுக்க பாஜக நடத்துகிறது. இன்னும் இதோட இல்ல, இந்த நிகழ்ச்சி மட்டும் இல்லாமல் கடந்த 2 வாரமாகவே பெயரளவுக்கு தான் வந்து நீங்க கோபாலகிருஷ்ணன் என்னை பேர் வச்சிருக்கீங்க, ஆனா கூப்பிடுறது பூரா சப்பானின்னு தான் ஊருக்குள்ள கூப்பிடுறாங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமியை தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தமிழ் மாநிலத்துக்கான தலைவர்னு சொல்லிட்டு கூட்டணி பேசுவது, கூட்டணி முடிவு செய்வது, யார் வர வேண்டும் வரக்கூடாதுங்கிறத நிர்ணயிக்கிறது, எல்லாவற்றையும் பியூஷ் கோயலை வர வைத்து 1 வாரமா இங்க வந்து பிளான் பண்றாங்க. அன்புமணி பார்த்தா எடப்பாடியோட போய் சேர்றாரு, ஜான் பாண்டியனை பார்த்தா பியூஷ் கோயலை போய் பார்த்து சேர்றாரு, டிடிவி தினகரனும் பியூஷ் கோயலை தான் போய் பார்க்கறாரு. அப்போ பியூஷ் கோயலை ஒரு மைய புள்ளியாக வைத்து தமிழ்நாட்டு அரசு 2026 தேர்தலை முன்னெடுக்கக்கூடிய வேலை பாஜக செய்து கொண்டிருக்கிறது. இந்த புள்ளியில இருந்து தான் இதுக்கு கூட்டம் கூட்டுவதில் நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கு. அவர் மோடி தனக்கு பில்டப் ஏத்துறதுக்காக அதை பண்றார். இன்னைக்கு அவர் பேச்சிலையும் கூட தெளிவாக சொல்கிறார், என்டிஏ ஆட்சி மக்கள் விரும்புகிறார்கள். இன்னொரு இடத்துல சொல்றார், பாஜக அதிமுக டபுள் இன்ஜின் சர்க்கார். இந்த டபுள் இன்ஜின் வந்து இந்தியால பல மாநிலங்கள்ல ஓட்டியிருக்காங்க. ஓட்டுன மாநிலம் எல்லாம் ஓட விட்டு உடத்தட்டின கண்டிஷன்ல இருக்கு. இந்த டபுள் இன்ஜின் சர்க்கார் என்பதை மிக கோடி மீடியாவே தாங்க முடியாத அளவுக்கு ஒரு கிண்டலான துணியில பயன்படுது. இதுதான் டபுள் இன்ஜின் சர்க்காரான்னு கேட்கக்கூடிய நிலையில தான் பல்வேறு மாநிலங்கள்ல இருக்கு. தமிழ்நாட்டு மக்களை பார்த்து பாஜக அதிமுக டபுள் இன்ஜின் சர்க்கார் வேண்டுமா, வாக்களிப்பீர் அப்படின்னு மோடி வாக்காளர்களை நோக்கி கேட்கிறார் என்றால், எடப்பாடி பழனிசாமியுடைய ரியாக்ஷன் ஏன் இன்னைக்கு இப்படி இருக்கு? பல போட்டோக்கள் வந்துச்சு, ஃப்ரேமை பாருங்க ஜீன்னு. அவர் ஏன் அப்படி உட்கார்ந்து இருக்கார்? அவர் பக்கத்துல இருக்கக்கூடிய அன்புமணி ஏன் அதை விட கொடூரமா இஞ்சி தின்ன கண்டிஷன்ல உட்கார்ந்து இருக்காருன்னா, மோடி பேசக்கூடிய விதம். டபுள் இன்ஜின் சர்க்கார்னா என்னது? பாஜக இயக்கக்கூடிய சர்க்கார், இன்னொரு ஓட்டம் சும்மா இருக்குங்கிற மாதிரி நீங்க வந்து மகாராஷ்டிரால செய்வதை, பல்வேறு மாநிலங்களில் கூட்டணி கட்சிகளை மிரட்டி பணிய வைத்து அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு பேர் தான் டபுள் இன்ஜின் சர்க்கார். அதை தமிழ்நாட்டில் செய்ய போகிறேன், அதை வெளிப்படையா அவர் சொல்றார். அப்போ இதெல்லாம் சேர்த்து வச்சுதான் எடப்பாடி பழனிசாமியுடைய உள்குத்து வேலைகள்லாம் நடந்துட்டு வருது. ஆனா இதற்கு மேல அவருக்கும் வேற ஆப்ஷன் கிடையாது. இவருக்கு முன்பாக பேசும்போது கேபி முனுசாமி பேசினார், உலக பிரச்சனைகளை எல்லாம் ஒரு போன் காலில் தீர்த்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மோடி அவர்களே அப்படின்னு. இது வந்து ட்ரம்ப் பேசிட்டு இருக்காப்புல, நான் இத்தனை பண்ணிட்டு இருக்கேன், 12 போரை நிறுத்தி வச்சிருக்கேன், எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறானுங்க நோபல் பரிசு அப்படின்னு. அது மாதிரி மோடி தான் நிறுத்தி வச்சு இப்ப இழுக்கிறேன் சண்டையான கிரீன்லாண்ட்ல ஒம்பளுத்திட்டு இருக்காரு. எனக்கான அமைதி பரிசு கொடுக்க மாட்டேங்க, இப்ப நான் ஒரு 7.5 குட்டி, அப்ப எனக்கு பிசினஸ் பண்றதுக்கு பணம் தர மாட்டேங்கிறாரு, நான் மறுபடியும் சிகரெட் குடிக்க போறேங்கிற மாதிரி இவனுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கொடுக்க மாட்டேங்கிறாரு, சண்டைக்கான நோபல் பரிசு கொடு எனக்கு அப்படின்னு அவரு ஒரு பக்கம். டிடிவி தினகரன் பேச வந்தார். எல்லாரும் சொல்ற மாதிரி கடும் அழுத்தத்துக்கு பணிஞ்செல்லாம் நான் இந்த கூட்டணிக்குள்ள வரல, எனக்கு பிப்ரவரி 2க்காக தான் வந்தேன்,
எனக்கும் அவருக்கும் 1008 பிரச்சனை இருப்பது உண்மைதான். இவர் வடிவேலு கல்யாணம் நடத்தி வைப்பாரு. இந்த பையன் போக்குவரத்துமாக இருந்திருக்கலாம், அந்த பெண்ணும் அப்படி இருந்திருக்கலாம், பல ரூம்களில் ராஜுகளில் ரூம் போட்டு ஆனாலும் அப்படிங்கிற மாதிரி தான் பேசினாப்ல. நாங்க 2 பேரும் மாத்தி மாத்தி துப்பிக்கிட்டது உண்மைதான், எங்களுக்குள்ள மனஸ்தாபம் இருப்பது உண்மைதான். ஆனா அதையெல்லாம் தாண்டி திமுகவுடைய ஆட்சியை ஒழிக்க வேண்டும் என்கிற உன்னதமான நோக்கத்துக்காக நான் வந்து மோடியின் அழைப்பை ஏற்று, அவர் கூப்பிட்டா வராம இருக்க முடியாது, அதனால நான் வந்து கேஸ் பெண்டிங் லிஸ்ட் அப்படி அப்படின்னு நியூஸ் சேனல்ல போடுறானுங்க. எடப்பாடி பேரை டிடிவி சொன்னதும் ஆரவாரம், டிடிவி பேரை எடப்பாடி சொன்னதும் ஆரவாரம் அப்படின்னு அந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு, இந்த காரணம் அழுத்தம்லாம் ஒண்ணும் கிடையாது, நானா விருப்பப்பட்டுதான் கன்சென்ட்டோட தான் வந்திருக்கேன் அப்படின்னு அவரு பேச, அடுத்து அன்புமணி ஏத்தி விட்டாங்க. அன்புமணி வந்து அவரு தான் ஊழல் இன்னைக்கு பேசிய ஆட்கள்லயே ஊழல ஒரு மிகப்பெரிய புகார். அவர் ஊழல்னு சொல்றதெல்லாம் எப்படி இருக்குன்னா, கிட்டத்தட்ட 8 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்குன்னு ஒரு லிஸ்ட் நம்பரை சொல்லிடுறாரு. தமிழ்நாட்டுடைய வருடாந்திர பட்ஜெட் எவ்வளவு? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாட்டுடைய கடனே அவ்வளவுதான் இருக்கு, 9 லட்சம் கோடி ரூபாய் இருக்கு. அந்த பட்ஜெட்ல போடக்கூடிய மொத்த தொகையும் ஊழல். ஒவ்வொரு துறை வாரியாக பட்ஜெட்ல ஒதுக்கப்பட்ட தொகையை வந்து ஊழல்னு நீங்க சொல்லிடுறது. வரிசையாக இந்த துறையில் 4500 கோடி, அந்த துறையில் 12000 கோடி, இந்த துறையில் 4000 கோடின்னு வரிசையா சொல்லுவதை பார்த்தா எப்படி இருக்குன்னா, நம்ம கிட்ட ஆட்சி கிடைச்சிருந்துச்சுன்னா இந்தந்த தொகையில இந்தந்த துறையில இத்தனை பணம் புரளுதுரா, அது எல்லாம் நமக்கு வராம இருக்கு, நாம ஆட்சிக்கு வந்தாதான் இதையெல்லாம் கையாடல் பண்ண முடியும், அதை நினைச்சிட்டாவது கூடி வேலை செய்வோம் அப்படின்னு கேட்கிற மாதிரி. இல்ல அவர் அதாவது அவர் வந்து பேசுவதற்கான அடிப்படை தகுதி கூட கிடையாது. அவர் மீது உள்ள வழக்கை வந்து அவங்க அப்பா சொல்றாரு, சீக்கிரம் மேல இருக்கிறது ஊழல் வழக்கா வேற ஏதாவது ஊதர வழக்கா அப்படின்னு அவங்க நாம எல்லாம் கேட்கல, எங்க அப்பாவே கேட்பாரு. தெரியாதனமா இந்த பயலை அனுப்பி வச்சுட்டேன், போய் ஊழல் பண்ணி என் பேரை கெடுத்து அவரு பேசிட்டு இருக்காரு. நாளைக்கு அவர் பாரு மாங்காய் சின்னத்தை போட்டதுக்கே அவர் வந்து கடுப்பாயிட்டாரு. இது வந்து ஜனநாயக விரோதமானது, மோடி தப்பு பண்ணிட்டு இருக்காரு, நான் ஒரு நேரத்து போல இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் மிரட்டிட்டு. இன்னைக்கு வந்து டிடிவி தினகரன் எல்லாம் பேசும்போது அன்புமணி ராமதாஸ்னு கூப்பிட்டு இருக்காரு. வெறும் ராமதாஸ் அன்புமணின்னு கூப்பிடு, என் பேரை சேர்த்தி கூப்பிட்டீங்கன்னா மிளகா அரைச்சு வச்சிருவேன்னு அவர் மறுபடியும் இன்னைக்கு நைட்டு பேட்டி கொடுப்பாருன்னு வைங்க. இல்ல ஊழல் மேட்டரை எடுத்துட்டா இவங்க மொத்தமா பேசும்போது எனக்கு பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, இந்த தேர்தலுக்கு திமுக ஆட்சியில் வந்து ஊழல் தலைவிரித்தாடுகிறது, அதனால வந்து மோடி தலைமையிலான ஆட்சியை இங்க அமைப்போம் அப்படின்னு 5 வருடம் திமுக ஆண்டு இருக்கு, மோடி தான் அங்க ஆட்சியில் இருக்காரு, இன்னும் அவருக்கு டேர்ம் இருக்கு, கையில டிபார்ட்மெண்டா வச்சிருக்காரு, எல்லாமே வச்சிருக்காரு, தேர்தல் ஆணையம் முதற்கொண்டு கையில வச்சிருக்க. ஏதாவது ஒரே ஒரு வழக்கில், ஊழல் வழக்கில், திமுக ஆட்சியில் நடந்த ஊழல் வழக்கு 2021-26 ஆட்சியில் நடந்த ஊழல் வழக்குன்னு ஒன்றிலாவது பாஜகவால் இந்த மோடியால் கண்டென்ட் இல்லைன்னா அறப்போருக்காரங்க இருக்க அந்த போர் துடிச்சுட்டு இருக்காங்க, அவங்க கடை வாங்கியாவது சொல்லுங்க. அதுல வழக்கு போட்டு நிரூபிக்கணும்ல, வழக்கு போட்டு ஒரு ஊழல் வழக்கை நிரூபிப்பதற்கு 5 ஆண்டு காலம் பத்தாதா? எதையுமே உங்களால் நிரூபிக்க இப்ப கூட இதை நம்ம எடுத்து சொன்னோம்னா, நாளைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் நல்ல ஆம்பளையா இருந்தா கேச போட்டு நிரூபிச்சு காட்டு, நாங்க ஒத்தரோசா கழிதுன்னு வச்சு கடைசியில செத்த பிறகாவது கன்விக்டர்னு வாங்கணும்ல, நீ வாங்கி காட்டு அப்படின்னு சொன்னா அதுக்கு கோவப்பட்டு 2 மினிஸ்டர் மேல ரெய்டு விடுவாங்களே தவிர எந்த காலத்திலும் இவர்களால் ஒரு ஊழலை நிரூபிக்க முடியாது. அப்போ என்ன பொருள்? இவங்க எல்லாம் மேடையில ஏறி மோடியின் பாஜக ஒன்றியத்தில் ஆட்சியில் இருக்கும்போது தமிழ்நாட்டுல ஊழல் நடந்து கொண்டு இருக்குன்னா பார்த்துக்கிட்டு அவர் என்ன பண்றாருன்னு ஒரு கேள்வி அவருக்காவது வரான, அவருக்கு வராது, அவருக்கு நீங்க என்ன பேசுறீங்கன்னு புரியாது. எந்த முகத்தை வைத்துக் கொண்டு இவர்கள் இதை பேச, இதை தாண்டி வந்து போதை, மாநிலமே போதையில் தள்ளாடி கொண்டிருக்கிறது. இந்த 2 தான் இவங்களுடைய டாபிக். இதை 2 மட்டுமே வைத்து உத்தரப்பிரதேசத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்தவர் தான் மோடி. உத்தரப்பிரதேசத்துல எவ்வளவு சாராய வழக்குகள் பதிவு இருக்குது, அங்க கஞ்சா எப்படி விக்கிறாங்க, அங்க கஞ்சா சிவபானங்க, அங்க கஞ்சாவை தடை செய்யணும்னா, கஞ்சா ஒழிக்கணும்னா பேசினா சனாதனத்தை ஒழிக்கிறதும் கஞ்சா ஒழிக்கிறது ஒண்ணுங்கிற ரேஞ்சுக்கு அவங்க டென்ஷன் ஆவாங்க. லாரியில போகும்போது பார்த்தா சைடு பூரா ஏதோ பார்த்தீனியா செடி தமிழ்நாட்டில் இருக்க மாதிரி வந்து கஞ்சா செடி தான் கிடைக்குது அங்க. அப்படி ஒரு மாநிலத்திலிருந்து வந்துட்டு இவர் வந்து தமிழ்நாட்டில் போதை மண்ணுங்கிறாரு. அதானி துறைமுகத்தில் வந்து எவ்வளோ, குஜராத்தில் அதானியினுடைய துறைமுகத்தில் வந்து எவ்வளோ போதைப் பொருட்கள் பிடிபட்டுறது, அது போதைப் பொருட்கள் காணாமல் வேற போகுது, அதுக்கு வழக்கு போட்டுட்டு இருக்காங்க. அதாவது இவங்களுடைய தொழில் போட்டியாளர்களுடைய பார்சல்களை பிடிச்சி இவங்க கிட்ட கைமாத்தி விட்டா வேலை முடிக்கிறதே அதுக்குதான், ஒழிக்கிறதுக்காக கிடையாது. அடுத்து எடப்பாடி பழனிசாமி பேச வந்தார். அவர் வந்து மோடியுடைய புகழை எல்லாம் பாடிட்டு நூதனமான லைன் எடுத்துட்டார்.
பாஜகவுடன் கூட்டணி வைத்திருக்கக்கூடிய அதிமுகவை ஒழிக்க வேண்டும். அதிமுக முழுக்க அடமானம் வைக்கப்பட்டு விட்டது. இனி அது மீள்வதற்கு வாய்ப்பே இல்லை என்பதை ஒரு விமர்சனமாக அவரை நோக்கி வைக்க தொடங்கிய பிறகு அவர் இந்த முறை என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாருன்னா, பாஜகவோடு நாங்கள் கூட்டணியில் இருந்தால்தான் நாட்டுக்கு நல்லது நடக்கும். இப்போ திமுக என்ன சொல்லுது? பாஜக தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய பல்வேறு திட்டங்களை, நிதி பகிர்வை தடுத்து நிறுத்தி தமிழ்நாட்டுக்கு துரோகம் இழைக்கிறதுன்னு சொல்லுது. இதுக்கு காரணமே பாஜகவும் திமுகவும் கூட்டணி இல்லைங்கிறதான். ஆனா நாங்க பாஜக கூட கூட்டணி வச்சிருக்கோம். 4 வருஷம் நான் ஆண்ட போது பாஜகவுடன் இணக்கமாக இருந்து பலதையும் கொண்டு வந்திருக்கேன். அதே மாதிரி மீண்டும் ஓட்டு போட்டு அதே மாதிரி இன்னொரு அந்த 4 வருஷம் ஆட்சி மாதிரி 5 வருஷம் ஆட்சி உன்னை கொடுக்குறேன். பாஜகவோடு நான் கூட அவர் கொண்டு பட்டியல் தான் படிக்க வேண்டியதானே அவரு. அப்படி இல்லைங்க. நீங்க திமுக எதை குற்றச்சாட்டாக சொல்லுதோ அந்த குற்றச்சாட்டுக்கு காரணமே ஒன்றியத்தோடு நீங்க இணக்கமா இல்ல, கூட்டணி இல்லைங்கிறது தானே. நான் கூட்டணியிலே இருக்கேன். இணக்கமா இல்லாட்டினா அப்ப வந்து ஒன்றியம் பழி வாங்கும். அது நார்மல். அதாவது முதுகு தண்டு அவருக்கு இருக்கா இல்லையா, எதன் அடிப்படையில் இயங்குறாருன்னு சொல்லி ஒரு என்ன சொல்றது, ஒரு பெரிய ஒரு சந்தேகம் இருக்குது. பாஜகவுடன் அதிமுக வைத்திருக்கக்கூடிய கூட்டணிக்கு நியாயம் கற்பிப்பதற்கு அவர் பிடிச்சிருக்கிற பாயிண்ட் தான் அது. அவங்களோட அவங்க சொல்படி பக்குவமா நடந்துக்கோன்னு ரூம்குள்ள அனுப்பி வைக்கிற மாதிரி, அது மாதிரி பக்குவமா நடந்துக்கிட்டா எல்லாம் நல்ல விதமா நடக்கும். அவங்க காசு கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டே இருந்தா எப்படி? அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டாதான் இந்தா நான் நடந்துக்கிறேன் அப்படின்னு இதைத்தான் அவர் வந்து முழுமையா பேசுறாரு. பேசிட்டு கடைசியில பாய் பாய் ஸ்டாலின் அப்படின்னு பாய் பாய் சொல்றதுக்கு திடீர்னு உச்ச ஸ்தாயில கத்திட்டு அவர் போய் உட்கார்ந்தார். பாய் பாய் ஸ்டாலின், நன்றி வணக்கம். பிறகு மோடி வந்து இப்ப நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த நிமிஷம் வரைக்கும் அவரு தன்னுடைய அணத்துல தொடர்ச்சியா இந்தியில பேசிட்டு இருக்காரு. ஆனா அது எவ்வளவு ஒரு கொடூரமான விஷயம். பேச வேண்டிய விஷயத்த பேசி பக்கத்துல இருக்க மொழிபெயர்த்து பேசி அது வரைக்கும் ஒரு அமைதியா நின்று எவ்வளவு காண்ட ஏற்றக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அண்ணா செஞ்சாரு, சிறப்பா செஞ்சுட்டு போயிட்டாரு. இப்பெல்லாம் ராகுல் காந்தி வந்தா டிரான்ஸ்லேஷன்ல வைக்கிறதுக்கு அவர் இங்கிலீஷ்ல பேசிட்டு போயிடுறது. அதுலயே புரிஞ்சிருது ராகுல் காந்தி இங்கிலீஷ்ல பேசினா பேசும்போதே அவர்கள் கைதட்ட ரியாக்ட் பண்றாங்க. அதான் இந்த குடும்பம் வந்து அந்த வாய்ப்பு மோடிக்கு கிடையாது. இதுல வந்து இங்கேயே தமிழ்நாட்டுக்கே வந்து பொங்கல், எம்ஜிஆர் பிறந்தநாள் எல்லாம் இப்பதான் போச்சு. அப்ப வந்திருக்கீங்களா? இதெல்லாம் தெரியாத தமிழ்நாட்டுக்காரனுக்கு. ஏரி காத்த ராமரின் துணையோடு மதுராங்கத்தில் நடக்கலாம். ஓ, இவர் பெரிய வந்தியத்தேவர் குதிரை வந்து நிக்கிறாரு. இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல பியூஷ் கோயல் 2 நாட்களுக்கு முன்பு குருமூர்த்தியை போய் சந்திக்க சென்றார். நடுராத்திரியில் குருமூர்த்தியை சந்திக்க சென்றார்னு ஒரு வீடியோ ஏஎன்ஐல பொதுவா சவுண்ட் எல்லாம் கட் பண்ணிட்டு அவன் ரொம்ப விவரமா இருக்கான். மோடிக்கு எடுக்கிற மாதிரி தான். யார வீடியோ எடுத்தாலும் பாஜக சார்பான ஆட்களை அதுல வந்து மைக்க புடுங்கி ஆடியோ மட்டும் இல்லாத மாதிரி பாத்துக்குவான். நடுராத்திரியில் குருமூர்த்தியை போய் சந்திக்கிறார். அந்த வீடியோ வெளியாகிறது. போடுறா அப்படி ஒரு கும்பிடு. அவர் வந்து 2 டேர்மா அமைச்சரா, எத்தனை வருடங்களாக கேபினெட் மினிஸ்டரா இருக்காரு. குருமூர்த்தி யார்? போடக்கூடிய கும்பிடு பாத்தீங்கன்னா சாஸ்தாங்கமா எடப்பாடி ஜெயலலிதா முன்னாடி கும்பிடுவோம் அப்படி இல்ல, அந்த ஆங்கிள் சொல்ல கண்ட எம்எல்ஏ மாதிரி என்னடா பம்முறாங்க. இப்படி ஒரு கும்பிட போடுறாங்கன்னா அந்த கும்பிடுக்குள்ள ஒரு செய்தி இருக்கு. தமிழ்நாட்டுடைய அரசியலை பாஜக டெல்லி தலைமை யாருடைய அறிவுரைப்படி நடத்துகிறது? இந்த கும்பிடு வெளிப்பார்வைக்கே இப்படி ஒரு கும்பிடா இருந்தா குருமூர்த்தி சொல்லக்கூடிய தகவல்களை எப்படி இவங்க வேதவாக்கா எடுத்துக்குவாங்க? தமிழ்நாட்டு அரசியலை இவங்களுக்கு ஒன்றும் புரியலனாலும் யார் கிளியரா சொல்லுவாங்கன்னு இவங்க நம்புறாங்கன்னா குருமூர்த்தியுடைய அறிவு லட்சணம் என்னங்கிறது உலகத்துக்கே தெரியும். தமிழ்நாட்டுல சின்ன குழந்தைக்கு கூட தெரியும். ஆனா இவங்க சொல்றத குருமூர்த்தி போன்ற ஆசாமிகளை இப்படி கும்பிட்டு தெண்டனிட்டு அவர்கள் சொல்லக்கூடிய அறிவுரைப்படி பாஜக இயங்குவதாலதான் அது வந்து அண்ணாமலை தூக்கி வெளியே போடுது. ஏன்னா அண்ணாமலை வந்து உள்ள போய், அதாவது எதிரியினுடைய கோட்டைக்குள்ளே உள்ள போய் பிரச்சனையுடைய வேற கண்டுபிடிச்சிட்டான். அந்த ஆள்கிட்ட 1008 முள்ள மாதிரித்தனம் இருக்கு. இப்ப 3000 கோடி திருடிட்டு ஓரமா உட்கார்ந்து இருந்தாலும் உண்மையில ஓட்டு வாங்க விடாமல் இந்த கட்சியை தின்னக்கால புடிச்சு உட்கார வச்சிருப்பது என்பது இந்த மயிலாப்பூர் கும்பல். இந்த கும்பல் பேச்சை டெல்லி தலைமை கேட்காம பண்ணிட்டாலே ஒரு ஸ்டெப்பாவது முன்னாடி போவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதை கண்டுபிடிச்சாலும் அண்ணாமலை அதை பண்ணிட்டு தான் நமக்குன்னு தனியா ஒரு டீம் உருவாக்கிக்குவோம். இவனுங்க பேச்சை கேட்டு நாசமா போக முடியாது. இவனுங்களை ஓரங்கட்டினா அவனுங்க என்ன பண்ணானுங்கன்னா, இந்தியால எத்தனையோ கட்சி இருக்கு, தமிழ்நாட்டிலயும் எல்லா சாதிக்கும் கட்சி இருக்கு. ஆனால் நமக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு கட்சி பிஜேபி. நீ வந்து கூட்டிட்டு போனீங்கன்னா அப்ப நாங்க என்ன விரல் சூப்பரதான்னு இவரை தூக்கி அண்ணாமலையை தூக்கி ஓரமா உட்கார வச்சுட்டாங்க. இந்த கும்பிடு சொல்லக்கூடிய செய்தி குருமூர்த்தி தீர்மானிக்கிறது தான் அரசியல். தமிழ்நாட்டு அரசியல இன்னது பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு டெல்லி தலைமைக்கு சொல்லக்கூடிய இடத்துல குருமூர்த்தி இருக்காப்ல.
இந்த ஆள்கிட்ட கேட்டு அரசியல் பண்ணா அது எந்த லட்சணத்துல இருக்குங்கிறதான் கடந்த 2017 ஆரம்பிச்சு இந்த 2026 வரைக்கும் தமிழ்நாட்டுல தாமரையை மலர வைக்கிறதுக்கு இவங்க பண்ணிட்டு இருக்க கூத்தெல்லாம் ஏன் இப்படி போகுதுங்கிறதுக்கு இதான் காரணம். வேற எதுவுமே கிடையாது. இன்றைக்கு மோடி வருவதற்கு முன்பே தமிழ்நாடு முதலமைச்சர் பட்டியலிட்டார். தேர்தல் சீசன் வந்தால் மட்டும் தமிழ்நாடு பக்கம் அடிக்கடி வரும் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களே தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய 3500 கோடி ரூபாய் சமகர சிக்ஸாவா, அந்த கல்வி நிதி எப்போது வரும், டீலிமிட்டேஷன், தமிழ்நாட்டின் தொகுதிகள் குறைக்கப்படாது என்கிற உறுதிமொழி உங்கள் வாயிலிருந்து எப்போது வரும், பாஜகவுடைய முகவர் போல செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஆளுநருடைய அராஜகம் எப்போது முடிவுக்கு வரும், தமிழ் பாசத்தில் எங்களையே மிஞ்சியதாய் காட்டிக்கொள்ளும் உங்கள் அரசிடமிருந்து தமிழுக்கு உரிய நிதி எப்போது வரும். என்ஆர்இஜிஎஸ்க்கு பேர மாட்டினது மட்டும் இல்லாம மாநிலங்கள் மீது அதனுடைய நிதிச்சுமையை ஏற்றி ஊரக மக்களுடைய வாழ்வாதாரத்தை ஒழித்து கட்டக்கூடிய உங்கள் திட்டம் எப்போது முடிவுக்கு வரும். 10 ஆண்டாக இன்ச்சாக ஒன்றிய பாஜக அரசு இழைத்து வரும் இந்த மதுரை எய்ம்ஸ் கட்டணம் 8வது உலக அதிசயம் எப்போது எங்கள் கண் முன்னாடி அப்படியே கேட்டு விட்டார். இயற்கை பேரிடர்களுக்காக நாங்கள் கேட்ட நிவாரணத் தொகை எப்போதுதான் வரும். ஓசூர் விமான நிலையம், கோவை மதுரை மெட்ரோ திட்டங்களுக்கு எப்போது ஒப்புதல் வரும், கீழடி அறிக்கை எப்போது வரும். ஏன்னா அந்த அமர்நாத் ராமகிருஷ்ணன் முந்தா நாள் கூட ஒரு மேடையில இதை பத்தி பேசி வச்சிருக்காரு. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் ஒருமனதான கோரிக்கையான நீட் விலக்கு எப்போது அமலுக்கு வரும். இப்படி தொடர்ந்து துரோகங்களை மட்டுமே செய்யக்கூடிய பாஜக கூட்டணிக்கு தமிழ்நாடு எப்போதும் தோல்வியைத்தான் தரும்னு பட்டியலிட்டார். இதில் ஒன்றற்காவது எடப்பாடி பழனிசாமியோ இவர் கூட்டி வைத்திருக்கக்கூடிய பதில் சொல்ல முடியுமா? செவனேன்னு தான் இருந்தாரு. அவர் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு ட்வீட் போட்டு வராராம் மோடி. அதுக்குதான் அவர் கோட் பண்ணி கும்மி விட்டாரு, பாப்பா ராசையா அப்படின்னு. அதாவது தமிழ்நாடு சந்திக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள் இவை. தமிழ்நாடு முதலமைச்சர் இன்றைக்கு பட்டியலிட்டிருக்கக்கூடிய இதை பற்றி பேசக்கூடிய ஒரே கட்சி திமுக. அதாவது ஒன்றியத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜகவால் தமிழ்நாடு சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை பட்டியலிட்டு இதை பேசக்கூடிய ஒரே கட்சி திமுகன்னு இதன் மூலமா காட்டியிருக்கு. திமுகவும் 5 வருஷம் ஆட்சி பண்ணிச்சு. திமுக ஆட்சியால் தமிழ்நாட்டுக்கு பிரச்சனைகள் இருந்தால் அதை பட்டியலிடுங்க. அதை பட்டியலிட்டால் யார் இங்க தமிழ்நாட்டுல பேசுறாங்கன்னு பாருங்களேன். அதிமுகவுக்கு இதை பேசுவதற்கான எந்த யோக்கியதையுமே இருப்பதில்லை, அதனால் அவர்கள் பேசுவதும் இல்லை. பாஜகவுக்கு திமுகவுடனான அரசியல் பாயிண்ட் என்பது வெறுமனே மதக்கலவரத்துக்கு எதெல்லாம் வாய்ப்பு இருக்குன்னு பார்த்து அந்த பாயிண்ட்களை மட்டும்தான் தொடராங்களே தவிர, இப்போ 3 மாசத்துல எலெக்ஷனை வச்சுட்டு கூட அவங்க திருப்பரங்குன்றம் மாதிரியான விவகாரத்தை பத்த வைக்க முடியுமா, கலவரம் வருமா, அதிலிருந்து வாக்க பெற முடியுமான்னு தான் பாக்குறாங்களே தவிர வேறு எந்த திட்டத்தையும் அவங்க வச்சுக்கிறதே கிடையாது. தெரிஞ்சது 2 ஸ்டெப்புங்கிற மாதிரி தான் அவங்க ஆடிட்டு இருக்காங்க. நாத்தாக்கா பாத்தீங்கன்னா பெரியாரை ஒழிப்போமா, பிராமண கடப்பாறை கொண்டு திராவிடத்தை அப்படின்னா அவனுக்கு பைத்தியகாரத்தனமா அவனுக்கு ஒரு பக்கம் திரியிறாங்க. இந்த தாவேகாங்கிற கட்சி அது அரசியல் அவங்க எதை பத்தியுமே நீங்க என்ன பாயிண்ட் பண்ணி இதை பத்தி பேசுன்னு கேட்க, நாங்க தான் எதை பத்தியுமே பேச மாட்டேங்கிறாங்க. அவனுங்களுக்கு வேற விசில் கொடுத்துருக்காங்க, நீங்க பேசதான் மாட்டீங்க, இந்த வாயே பேச தெரியாதவனுக்கு ஆபத்துன்னு அவனுக்கு பேச தெரியாதுன்னு பரவாயில்ல, வாயை காட்டு சொருகி விடுறேன், விசிலாவது அடிச்சு தொலைவாங்களா. அது மாதிரி தேர்தல் ஆணையம் அது ஒப்பாரி வச்சானுங்க 1 வாரமா. தேர்தல் ஆணையம் இன்னும் எங்களுக்கு சின்னம் ஒதுக்காம இருக்குன்னு, வா உனக்கு ஏத்த சின்னம், வாய் அகலமாக திற, அதில் நான் விசிலை பயன்படுத்தும் விசில் அப்படின்னு வாயில சொருகி வச்சிருக்காங்க. அவனுங்க விசில் ஊதிட்டு இருக்கு. நேத்து முழுக்க பஸ் ஸ்டாண்டா போய் ஊர் வாயில எல்லாம் விழுந்து சின்னம் கொடுத்துருக்காங்க. அவங்களே சொல்றானுங்க, விசில் நமக்கு டபுள் எட்ஜ்டு ஸ்வாட், அது இருமுனை கத்தி, நாம ஊரு ஃபுல்லா எடுத்துருக்கடா, ஊர் ஃபுல்லா இப்படி அடிச்சுட்டு தெரிஞ்சோம்னா நம்ம நியூசன்ஸ்ன்னு சொல்லி நம்மளை பார்த்தாலே தெரிஞ்சு இப்ப ஆல்ரெடி நம்மளை தற்கொலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க, அடுத்து ஜோம்பின்னு நினைச்சு கடிச்சு வச்சிருவோம்னு பயந்து ஓட ஆரம்பிச்சுறாங்க. அதனால விசில தேவைப்படும் போது மட்டும் பயன்படுத்துங்க அப்படின்னா அவங்க கட்சிக்குள்ளேயே சுற்றறிக்கை விட்டுட்டு இருக்கானுங்க. பொதுக்கூட்டத்துல ஏதோ சின்ன பசங்களுக்கு எல்லாம் ஏதோ சந்தைக்கு போயிட்டு வாங்கிட்டு வர மாதிரி கொத்தோட புடுங்கி வச்சிருப்பாங்களா, அப்படி புடுங்கி வச்சு காருக்குள்ள உட்காந்துட்டு ஊதி காட்டுறாப்புல. புஷி ஆனந்த் ஒரு தட்டு நிறைய பலூன்காரங்கிட்ட இருந்து விசில வாங்கி வச்சு ஒவ்வொருத்தருக்கா இந்த நீ ஊதுன்னு கொடுத்துட்டு தெரியுறாப்புல. ஒரு மீட்டிங் இந்த சின்ன பசங்களுக்கு பரிசு, நல்லா படிச்ச பசங்களுக்கு பரிசு கொடுப்பாங்களா, அதுல ஒண்ணு சொன்ன ஒரு பையன் ஏறி நல்ல மார்க் வாங்கியிருக்கான்னு பரிசு கொடுக்குறாங்க. அவன் மேல சொல்றான், எனக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டுங்க, படிக்கிற காசுன்னு அதெல்லாம் கேட்கல, எங்கூட சேர்ந்து நீங்க விசில் அடிச்சு காட்டுங்க அப்படின்னு. விஜய்க்கு முதல்ல புரியல, நான் அடிக்கணுமா அப்படின்னா, நீதான்யா நான் அடிக்கிறேன், என்ன பார்த்து நீ அடி, விரல் வச்சு அடிக்க தெரியுமா அப்படின்னா, எனக்கு வராதுப்பா. விஜய் அடிக்க தெரியுமா பம்மல் கேஸ் சம்பந்தத்துல கேட்ட மாதிரி
விசிலே அடிக்க தெரியாத விஜயுடைய வாயில் வா அப்படின்னு கூப்பிட்டு விசிலை திணித்து தேர்தல் ஆணையம் அனுப்பி வைத்திருக்கிறது. மக்கள் வந்து தங்களுக்கு தேவை என்ன, சிக்கல் என்னன்னு பார்த்து தீர்வு தேடி வாக்களிக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டால் நமக்கு வாய்ப்பே இல்லை என்று பாஜக கருதுவதால் தான் சங்கிகளும் அதனுடைய பல பிரான்ச்சுகளும் இந்த தேர்தலில் மக்கள் பிரச்சனை, மாநில பிரச்சனைன்னு எதுவுமே டாபிக் ஆகாமல் ஒரு பக்கம் வந்து திமுகவை விட பாப்புலாரிட்டி, சினிமா நடிகனுடைய பாப்புலாரிட்டி வென்று விடுமா, இந்த சினிமா நடிகன் அந்த கட்சியோடு கூட்டணி போய் தனியா பிரிச்சுட்டு போனா பாஜக அதிமுக கூட்டணி வென்று விடுமா, இப்படியான டாபிக்கள்ல மட்டுமே ஊடகங்கள்ல வர வச்சு பாத்துக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு என்னென்ன பிரச்சனைகள் என்ன இருக்கு, ஒன்றியத்தால தமிழ்நாட்டுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கு, திமுக அரசால தமிழ்நாட்டுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, இதுல இருந்து ஏதாவது யாருக்காவது தீர்வு வேணுமா, இந்த டாபிக்குள்ள போனா அது திமுகவிற்கு எதிரில் இருக்கக்கூடிய எந்த கட்சிக்கும் பலனளிக்காது அப்படின்னு அவங்களே நம்புறாங்க. அதனாலதான் எந்த பெருமதியுமே இல்லாத டாபிக்குகளாக திமுக கூட்டணிக்கு 50% வாக்கு இருக்கு. இந்த 50 தாண்டி 51 வாங்குவதற்கு என்னென்ன ப்ராபபிலிட்டி நிகழ்தகவுகளில் வாக்கு கூட்டணிகள் அமைய முடியும், எப்படியெல்லாம் அமைஞ்சா அந்த திமுக கூட்டணி வைத்திருக்கக்கூடிய நம்பரை நாங்கள் தாண்ட முடியுங்கிறது மட்டும்தான் டாபிக். இல்ல இதுல இந்த இவ்வளவு பேரை சேர்த்தாங்க இல்ல, இவங்களுடைய துரோக கூட்டணி எப்படி, என்டிஏ கூட்டணி எப்படி துரோக கூட்டணியாக இருக்குது, சந்தர்ப்பவாத கூட்டணியாக இருக்குது. எடுத்துக்காட்டு என்னன்னா, ஓபிஎஸ் வந்து கண்டுக்காமே விட்டாங்க. அதாவது டிடிவி தினகரனை வந்து, ஏன்னா டிடிவி தினகரன் வந்து எடப்பாடி தலைமையை தான் விரும்புறதே தவிர அதிமுகக்குள்ள திரும்ப வரேன்னு சொல்லவே இல்லை. அதிமுகக்குள்ள திரும்ப வர வேண்டிய எங்களுக்கு உரிமை இருக்குன்னு சொல்லக்கூடிய ஓபிஎஸ்ஸையும் சசிகலாவையும் கழட்டி விட்டாங்க. இப்போ இவங்க நம்பி இவர்கள் பின்னாடி போனால் என்ன ஆகுங்கிறதுக்கு தமிழ்நாட்டில் எப்படி சிண்டே வந்து மகாராஷ்டிரா உதாரணமோ அதே மாதிரி தமிழ்நாட்டினுடைய உதாரணம் ஓபிஎஸும் சசிகலாவும் தான். இல்லைங்க, பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது ஏன்னா கடந்த தேர்தலில் வந்து 10.5 இங்கே கொடுக்கும்போது அவர் உள்ள போய் தென் மாவட்டங்களில் போகும்போது இப்போ வண்டியை மறிக்கிறாங்க. இப்போ முக்குளத்தூர் இப்போ எங்களுக்கும் அதில் பதிவு போகுதுலான்னு கேட்கும்போது அது சும்மா உளுலாக்கி, அது சும்மா இந்த எலெக்ஷனுக்கு நீங்கள் கண்டுக்காதீங்கன்னு சொல்லி பேசினவர். ஆக்சுவலாக அவர் பேசுனதுதான் உண்மை. கடைசியில விபூதி அடிக்கப்பட்டது ஆமா பாமக வன்னியர்களுக்கு. அதாவது பாமக பெற்றுக் கொடுத்ததா சொன்னாலும் உண்மையில வந்து வன்னியர்களுக்கு மத்தியில் வந்து மிகப்பெரிய ஒரு சமூக நீதி பெற்றுக் கொடுத்த மாதிரி சொல்லி ஓட்டு வாங்கிட்டு போயிட்டார் எடப்பாடி பழனிசாமி. சேலம் மாவட்டத்தில் 10 தொகுதியில் ஜெயிச்சாரு. கிருஷ்ணகிரி, தருமபுரிலாம் அவர் ஜெயிச்சதுக்கான காரணமே இந்த 10+10.5ங்கிற விஷயம்தான். ஆனால் இதே தெக்க வந்து அது ரியாக்ட் ஆகுதுன்னு சொல்லும்போது தான் ஓபிஎஸ் அங்கே போய் என்ன சொல்றாரு, இது சும்மா வேணும்னே அன்புமணி கொடுத்த அல்வாது அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதுக்கு ரிசல்ட் அங்கே வேற மாதிரி இருந்துச்சு. ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் டிடிவி தினகரனாவது வெளியே போனா தனியா நிப்பாரு, நின்னு பல்வேறு தொகுதிகளில் கணிசமான வாக்குகள் வரும். அந்த வாக்கு அதிமுகவுக்கு வர வேண்டிய வாக்கு தான். அதிமுக வாக்கு வங்கியில் இருந்ததான் பிரிச்சுட்டு போவாங்கன்னு ஒரு பிரச்சனை இருக்கு. பன்னீர்செல்வம் பாஜக கூட்டணின்னு ஒன்று தனியா நின்னுச்சுன்னா அதை எதிர்த்து எந்த காலத்திலயும் எதுவும் பண்ண மாட்டாரு அப்படின்னு பாஜகவே நம்புது. எடப்பாடி பழனிசாமி நம்புறாங்க. தெரியும். இப்போ அவருக்கு இருக்க ஒரே வாய்ப்பு ஏதாவது ஒரு கட்சி ஒன்று ஆரம்பிச்சு திமுக கூடயோ இல்லை விஜய் கூடயோ போய் கூட்டணி சேர்றது தான். அவர் தனியா நின்றுட்டு அதிமுக ஓட்டை பிரிக்கிறேன்னு ஒரு வேலையை செய்து அதன் மூலமாக அதிமுக மற்றும் பாஜகவுடைய கோவ பார்வைக்கு ஆளாகிறதுக்கு அது தயாரா இருக்க மாட்டாரு. அப்படின்னா நீ தனியாவே இருக்கலாம். நீதி கேட்கறியா, அங்க போய் நின்று கேட்டுக்கிட்டு நீ இந்த ஆள் தொட்டா அவுட் இல்லைங்கிற ரேஞ்சில தான் பன்னீரை டீல் பண்றாங்க. இந்த நிலைமைக்கு காரணம் அவர் மட்டும்தான். ஆமா. இல்ல இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, பினராயி விஜயன் வந்து போய் வரவேற்கிறாரு. அவருக்கு வந்து அரசியல் நாகரிகம் தெரிஞ்சிருக்கு. இவர் வந்து இங்க வராரு, பிரதமர் வராரு, ஒரு முதலமைச்சர் போகணுமா இல்லையா, போக மாட்டேங்கிறாரு. அது ஒரு புரோட்டோகால். பிரதமர் வந்தா முதலமைச்சர் போய் வரவேற்கிறதுங்கள ஒன்றும் தப்பு இல்லை. இது தேர்தல் தேதி கூட இன்னும் அறிவிக்கப்படலை. ஆனால் கேரளாவில் பினராயி விஜயன் போனா பினராயி விஜயனுடைய கற்பை சந்தேகித்து குறுக்க போய் படுக்கக்கூடிய திருட்டு கும்பல்லாம் கேரளால இல்லைன்னு அர்த்தம். ஒரு முதலமைச்சர் போய் பிரதமரை வரவேற்றால் அது தேர்தல் காரணத்துக்காகவோ என்னத்து காரணத்துக்காக கேரளாக்கு அவர் போறாங்கன்னா மருத்துவக் கல்லூரிகளை திறந்து வைக்க போகிற அரசு நிகழ்ச்சிகளுக்கும் போறாரு. அப்போ ஒரு முதலமைச்சரா வரவேற்க போறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் அங்க போயிட்டு பினராயி விஜயன் நீ கம்யூனிஸ்ட தாலி உன்னிடம் இருக்கிறதா இங்க எடுத்துக்காட்டின்னு ஏன்னு கேட்க மாட்டான். தமிழ்நாட்டுல போய் பண்ணா செய்வதற்குன்னே பல கும்பல்கள் இருக்கு. அதனால இங்க போக மாட்டாங்க. எல்லாம் தாண்டி மோடி இன்றைக்கு செய்திருக்கக்கூடிய வேலை சிறப்பான வேலை. வரப்போவது டபுள் இன்ஜின் சர்க்கார். அந்த டபுள் இன்ஜின் சர்க்காருங்கிறத நல்லா அழுத்தி இன்னும் இப்ப வந்து மதுராந்தகத்துல போட்டீங்க, மத்திய மண்டலத்துல ஒண்ணு, தெற்க ஒண்ணு, மேற்கு மண்டலத்துல ஒண்ணு, இதே மாதிரி ஒரு பொதுக்கூட்டத்தை போட்டு மக்களை பார்த்து மீண்டும் மீண்டும் மோடி கேட்கணும், நீங்கள் 2026 தேர்தலில் பாஜக அரசை விரும்புகிறீர்களா? பாஜக அதிமுக டபுள் இன்ஜின் சர்க்கார் உங்களுக்கு வேண்டுமா? எண் 1 அழுத்தவும் அப்படின்னு நீங்க கேட்கணும். அது மட்டுமே திமுகவுக்கு போதுமானதாக இருக்கும். மீண்டும் சந்திப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பை. பாலிடிக்ஸ் பேசலாம். பாலிடிக்ஸ்